அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஜாகிர் ஹுசேன் சாருக்கு வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகரை தாண்டி வேற என்ன இருக்கு? இந்த ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ நான் ஒரு தேசிய விருது பெற்ற நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவேன். முடியல கட்டி பஸ்ஸில் இருக்கிறது, 2 பஸ்ஸை ஓட விட்டு ஃபஸ்ட் கீழே நிறுத்துறது, நிறைய பத்திரிகைகள், இது தூர்தர்ஷன், அப்போல்லாம் தூர்தர்ஷன் தான். செலிபிரிட்டிஸ். ஆமாம், அது அதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வழக்கறிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறத தவிர கிளாஸஸ் நடத்த முடியல. அதனால் அதை அப்படியே நிறுத்திக்கிட்டோம். அப்போ உங்களுக்குள்ள இன்னொரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது, ஒரு சாதனையாளருடைய பகுதி ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரெண்டுமே நேர் எதிர் மாதிரின்னு சொல்லலாம். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் சட்டம் சார்ந்த விஷயங்களை நம்ம டீல் பண்ணுறது. அரசியல் விமர்சகர்னால் இன்றைக்கி என்ன நடக்குது கரண்ட்டாக அரசியல்ன்றதை நம்ம விமர்சனமாகவும் அதில் உள்ள நிறை குறையும் நம்ம சுட்டி காட்டலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால திமுக அதிமுக என்ற திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி இப்போ நடந்த எலெக்ஷனில் நடந்திருக்கு. பட் அவருக்குமே பெரிய மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு 108 இடங்கள் கொடுத்து அவரும் மற்றவங்களாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஆட்சியை ஆரம்பித்து ஒரு 57 நாட்கள் கடந்து விட்டது. இப்போ எப்படி இருக்குது சார்? இதெல்லாம் இந்த ஆட்சியை இதை மாதிரி ஒரு ஆட்சின்னு விஜய் ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு விஜய் அதுக்கு நல்ல பயிர் போட்டார். ரஜினிகாந்த் அதுக்கு ட்ரை பண்ணார், பாதியிலே விட்டுட்டு போயிட்டார். இப்போ அவர் கஷ்டப்படுறாரு, ஐயோ நானும் வந்திருப்பேனே அப்படிங்கிறார் அவர் ரஜினிகாந்த். ஆனால் அவர் கூட ஒரு செல்வாக்குள்ளவர் தான் தமிழ்நாட்டில். ஒரு பெரிய ஒன்று கெட்ட பேர் ஒன்றும் வாங்கலை. அவர் முதல்ல ஆரம்பிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அவர் கூட வந்திருக்குன்னு என்னோட எண்ணம். ஏன்னா அவரே அதான் சொல்கிறார். கண்டிப்பாக வந்துருக்கு. நிருபர்கள் கேட்கும்போது சார் அப்போ நீங்கள் போட்டிட்டு இருந்தால் ஜெயிச்சிருப்பேன், டெஃபினெட்லி நான் சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய கெட்ட பேர் ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் ஒரு நல்ல பேர் வச்சுருந்தார். எந்த சமுதாயத்தை பற்றியும் குறைவாக பேச மாட்டார். எல்லாத்தையும் ஒரு அனுபவிச்சிருந்தார். அதாவது நாத்திகனோடையும் ஒரு அனுபவிச்சிருந்தார், ஆத்திகனோடையும் ஒரு அனுபவிச்சிருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் வந்திருப்பார், எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பார். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற நேரத்தில் கரெக்டாக விஜய் ஆரம்பித்தார். ஆனால் விஜய்க்கு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டியை இருக்கும்னு நானும் நம்பலை, எனக்கு தெரிஞ்சு அவரும் நம்பலை. விஜயே நம்பியிருக்க மாட்டார். அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். 1972 எம்ஜிஆர் வெளியேற்றத்துக்கு ஈவினிங் மாலை முரசில் தான் வருது, வெளியேற்ற போகிறாங்கன்னு வருது. இப்போ வெளியேற்ற போகிறாங்கன்னு வந்த உடனே ஒரு கண்ணதாசன் சோக்கு ஃபோன் பண்ணாராம். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு செய்தி வருது பாருங்கன்னார். முன்னாடி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களேன்னாராம். இந்த மாதிரி எம்ஜிஆரை கட்சியில் விட்டு வெளியேற்ற போகிறாங்க, அது ரொம்ப ஆபத்து, கட்சிக்கு நல்லதில்லைன்னு இவர் சொன்னாராம். அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் எம்ஜிஆரை வாழ வைக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் ஆரம்பிச்சிட்டு இருந்தார், அது கெட்டு போயிடும்னு நான் பயந்தேன். அதனால் காமராஜருக்கு மேலே எனக்கு ஒரு அன்பு, அதனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தா திமுகவோ அண்ணா திமுகவான்னு ஆயிருங்கிறதுக்காக வேண்டி தான் நான் பயப்பட்டேன். அதே நேரத்தில் இப்போது விஜயும் எம்ஜிஆரையும் பற்றி ஒன்று சொல்லணும்னு அதுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு ஈவினிங் ஒரு குணசித்திர நடிகர் சத்யா ஸ்டூடியோவில் எம்ஜிஆரை பார்க்க போனாராம். உளறிக்கிட்டே இருந்தாராம், அரசியல்லையும் என்னை இப்படி மோசம் பண்ணிட்டாங்க, எனக்கு எது திரைப்படத்துலையும் நீங்கள் என்னை இந்த மாதிரி மோசம் பண்ணுறாங்க. எம்ஜிஆரே புலம்ப ஆரம்பித்தார் அந்த குணசித்திர நடிகர் இருக்கும்போதே. அப்புறம் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டு பூரா எல்லா லாரிலையும் கொடியை கட்டி அவருடைய படத்தை போட்டு எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் சத்யா ஸ்டூடியோவுக்கு. அப்போ அந்த அன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கார் எம்ஜிஆர் தன்னுடைய பலமே. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பலம் இருக்கான்னு தெரியும். அது மாதிரி. ஆனால் இவர் ஒருவேளை பலம் தெரிஞ்சு வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் மிஸ்டர் சந்திரசேகர் சொல்கிறார், அவருடைய ஃபாதர், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராமே. அவர் இந்த முதலமைச்சர் அவர் 108 சீட்டு வந்த பிறகு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, ஒரு 2-3 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அவர் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை வச்சுருந்துருக்கலாம், அதே கோணத்தில் பயணம் செஞ்சுருக்கலாம், அந்த பயணம் வெற்றியும் பெற்றிருக்கேன்.
ஆனாலும் மெஜாரிட்டி கொடுக்கலையே தமிழக மக்கள். சார் மெஜாரிட்டி கொடுக்கலன்னா அவர் என்ன கூட்டணி வச்சுருந்தார் சார்? அவர் பணம் செலவழிக்கலை, இதை மாதிரி ஒரு ஜாதியை பார்க்கல, இதை மாதிரி ஒரு கூட்டணியை, இதை மாதிரி ஒரு தேர்தலை எனக்கு தெரிஞ்சு என் வயசில் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு தேர்தலை நான் பார்த்ததில்லை. காமராஜருடைய தேர்தல் நான் பார்த்ததில்லை. ஆனால் இதை மாதிரி ஒரு தேர்தலை பார்த்ததில்லை. யார் எங்கே நிற்காங்கன்னு தெரியாது, எந்த ஜாதிக்காரங்கன்னு தெரியாதுல்ல. ஆமாம், திமுகவோ அண்ணா திமுகவோ சரி, இது வந்து திருநெல்வேலி ஏரியா, இது நாசரத் ஏரியா, இது திருச்செந்தூர் ஏரியா, அங்கே ஒரு கிறிஸ்டின் நாடாரை கொண்டு வாங்க, இங்கே ஒரு இந்து நாடாரை கொண்டு வாங்க, அங்கே ஒரு தேவரை தான் நிறுத்தணும் பெரிய குளத்தில், இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இதெல்லாம் ஒழிச்சு யாரை நிப்பாட்டுன்னு தெரியாமல் விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கும் இவ்வளோ பெரிய வந்தது வந்து, நான் எந்த கட்சிக்கும் சேராத ஆள். நாளைக்கு விஜய் தப்பு செஞ்சால் அவரை நான் விமர்சனம் பண்ணுவேன். இப்போ விமர்சனம் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு 54 நாளுடைய ஆட்சி, 55 நாள் ஆட்சியில் அவர் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்த முடியும். அவங்களுக்கு கவர்னன்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அது திமுக தலைவர் திரு கருணாநிதி வரும்போது அவருக்கும் கம்மி தான், ஃபஸ்ட் டேல. அண்ணாதுரை வரும்போது அவருக்கும் கம்மி தான். இப்போ இவர் வந்திருக்காரு, இவருக்கும் கம்மி. இவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிடுவார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை தான் வைக்கணும், நம்ம மக்கள் அந்த நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் அவர் தவறு செஞ்சால் நம்ம திருத்திக்கலாம். இல்லை, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எது தாவேக்கா வந்து முன்னிறுத்தி மக்களிடம் ஓட்டு கேட்டாங்களோ அந்த விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன விஷயத்தை ஓட்டு கேட்டாங்க? பெண்கள் அரசாகிறது, கொலைகள், இது வந்து நிற்கவே இல்லையே. நான் வந்தால் அடுத்த செகண்டில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன்னு தான் ஒரு மேடைக்கு மேடை செகண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நாட்கள்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. அதே தானே மு.க. ஸ்டாலின் முயற்சி. சார், அவங்க வந்து 5 வருஷம் கழிச்சு நடந்துட்டு இருந்துச்சு, அது தொடர்ச்சியாக நடக்குது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை யாருமே கோர்ட்டும் சரி அது கருத்தில் கொள்ள மாட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு நாடோடி இருக்காங்கல்ல, குறவன் குறத்திம்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கௌதாரின்னு ஒன்று இருக்குது. அதை பிடிச்சா, இது ஒரு ஷெட்யூலில் உள்ளது, இதை கொண்டு பிடிச்சா வந்து போலீஸ் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணும், பெயில் கிடையாது, வைல்ட் லைஃப் ஆக்டில் இது வயலேஷன் அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு அப்படி தெரியாது. அப்போ வந்து உங்களுக்கு சட்டமே தெரியாதால்கிட்ட போய் நீங்கள் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாலும் மறுபடியும் அதே தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய வழி இருக்குது. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுற மாதிரி இந்த இடையில யூடியூப்லாம் இதை மாதிரி செஞ்சால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது, மரண தண்டனை கூட கொடுக்கலான்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட போடலாம். அது அரசும் செய்யலை, நீதிமன்றங்களும் அது எந்த விதமான அதுக்கு ஏதாவது ஒரு அறிவுறுத்தலும் கூட பண்ணுறதில்ல. எத்தனையோ வருது யூடியூப்பில். யூடியூப்பை நம்பி தான் வந்து இளைஞர்களே இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பண்ணால் அவனுக்கு மரண தண்டனை, அங்கே ஒன்று நடந்திருக்கு, யாரையும் தொற்றாதீங்க, அதெல்லாம் அதான் அவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்போ அதெல்லாம். இல்லை, உங்களுக்கு போக்சோ நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் அனைத்து நாளிதழ்களிலும், அனைத்து தொலைக்காட்சிகளிலும், யூடியூப்லேயுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. 20 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், இரட்டை ஆயுள், இதெல்லாம் வந்து போக்சோ நீதிமன்றம் கொடுத்துட்டு தான் இருக்குது. கடுமையாக அந்த பெண்கள் பாதிக்கப்படும் போது, செக்ஸுவல் ஹராஸ் பண்ணும்போது, சின்ன குழந்தைங்களாம் பண்ணும்போதெல்லாம் அந்த சட்டங்கள் அவங்க கோர்ட்டில் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. அது மக்கள் வெளியிலையும் பொது வெளியிலையும் வருது. இருந்தாலும் அந்த தொடர் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. சரி, உங்களுக்கு இப்போ இதே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சிஎம் தான் காரணம், அவர் சட்ட ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்குது, போலீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் என்ன கையில் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு சிஎம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணார். அந்த காணொலியில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், எல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படியே இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் அவர்களுடைய எதிர்ப்பாளர் கிடையாது, நெறியாளராக மக்கள் பேசுகிறத கேட்குறேன். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதே திருச்சியில் ஒரு மீட்டிங் போடும்போது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது இந்த மாதிரி குற்றங்கள்லாம் அப்படின்னு பேசுகிறார். அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போதோ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதோ எல்லாத்துக்கும் பொறுப்பு சிஎம்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இவர் ஆட்சியில் வரும்போது தனி மனித ஒழுக்கம்னா தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் அதை முன்னிறுத்துறது என்ன மாதிரியான அரசியல்? நீங்கள் 2 விஷயத்த சொல்கிறீங்க. ஒன்று, யூடியூப்பில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ஒன்று தான், அட்வர்டைஸ்மெண்ட் தான். மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவான். இதிலெல்லாம் அவன் வந்து உங்களுக்கு நாளிதழ் படிக்கிறவங்கலாம் இன்றைக்கி கிடையாது. நீங்கள் ட்ரெயினில் போனால் முந்தியெல்லாம் பார்த்தனைக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் நாளிதழ் இருக்கும், வாங்கி மாற்றி படிப்பாங்க. இப்போ எல்லாருமே யூடியூப் தான். ஆமாம், ரொம்ப ரேர். 4 என்ன மாதிரி ஒரு 2 பேர் படிப்பான், ரொம்ப ரேர். ஒன்று அதுலலாம் அட்வர்டைஸ் பண்ண ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வர்றீங்க இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்தது அவர் சொல்கிறார், வர்றீங்க எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்கலாம் சொல்கிறீங்க, ரைட்டு. அவர் 54 நாளில் என்ன சாதனை செஞ்சார்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், அவரால் முடிஞ்சதை பார்க்கணும். வெகுவாக குறைச்சிருக்காரு கரப்ஷனை, நிறைய கமிஷனை அவர் வெகுவாக குறைச்சிருக்காரு. இப்போது
நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு பட்டா வேணும்னு சொன்னால் நீங்கள் வரவே வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் அவர்கிட்ட, சார் ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூமு, 2 கிச்சன் இப்படின்னு போட்டானே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ நான் போட்டதுக்கு 1,20,000 ரூபா லஞ்சம் கேட்பாங்க. ஒன்றுமே வானான்னு உடனே சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். இது நடக்காத காரியம் அவரே சொல்கிறாரு. அதாவது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கலாம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து கரப்ஷன் இல்லாமல் நடக்குதுன்னா சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்புன்னு நம்ம சொல்லலாம். நம்ம தொலைக்காட்சி வாயிலாக பொதுமக்களுக்கு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரே நாளில் 12 பெண் குழந்தைங்க செக்ஸுவல் ஹராஸ் ஆகிறதும், ஒரே நாளில் 12 மர்டர் நடக்கிறதும், இதெல்லாம் தொடர்கதையாகிட்டு இருக்குல்ல. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று கொண்டு வந்தோம், இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கால அவகாசம் வேணும் சார். இதுக்கு எப்படி சார் கால அவகாசம்? எப்படி சார் 20 பேர் டெய்லி 52 நாளில் ஒரு 3 மாதம் வரைக்கும் எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லை அவர் செஞ்சுட்டு 52 நாளில் இதை நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வச்ச அன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்துக்கிடுவேன். 52 நாளில் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்? போலீஸ் பவர் வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நீங்கள் வழக்கறிஞரா உங்களுக்கும் தெரியும், நான் ஒரு பத்திரிகையாளனா எனக்கும் போலீஸுடைய பவர் என்னன்னு தெரியும். அது வந்து அட்மினி வந்து அவர் கையில் இருக்குது. வித்தின் செகண்டில் அவர் ஒரு ஆர்டர் போட்டால் ஒரு 4 பேரை சுட்டாங்கன்னா பெண்கள் உமன் ஹராஸ்மெண்ட்ல அடுத்து வரவன் யோசிப்பான்ல. இல்லை, பெண்கள் ஹராஸ்மெண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்க சார். இல்லை இல்லை பெண்களை விட்டுருங்க சார். 7 வயசு, இல்லை 3 வயசு, 2 இல்லை வயசு சார், குழந்தைகளை பண்ணுறாங்க. 2 விதமான குற்றங்கள் இருக்குது. ஒரு குற்றம் வந்து இப்போ ரவுடி இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்னா எங்கேயாவது வந்து மிரட்டி பணம் வாங்குவான். அவனை நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அவன் நீங்கள் துப்பாக்கி பயந்து அதை செய்ய மாட்டான். அது அவனுக்குள்ளே நடக்கிறது. இது வந்து ஒரு வேகம், ஒரு ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிட் ஏற்படுது அவனுக்கு. அப்போ அந்த ஸ்பிரிட் ஏற்படும் போது அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கணும். ரவுடி அப்படி இல்லை. இவன்ட்டு நாளைக்கு இங்கே போய் நம்ம வந்து ஒரு மாமூல் வாங்கணும் அப்படின்னா ஐயோ தொலைச்சி போடுவாங்க. போலீஸ் துப்பாக்கி எடுத்தால் உடனே பயந்துருவாங்க. ஏன்னா இப்போ ரவுடி வந்து ஒரு நாளும் போலீஸை அடிக்க மாட்டான். 2 வகையான என்கவுண்டர் இருக்குது. ஒரு என்கவுண்டர் வந்து இந்த மாதிரி ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணுறது அது ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் திருப்பி அவங்க அடிக்க மாட்டாங்க. பார்டரில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பான், நக்சலைட்டாக இருப்பான், திருப்பி அடிச்சிடுவான், குடும்பத்தையே காலி பண்ணிடுவான். அது மாதிரி அந்த என்கவுண்டருங்கிறது கஷ்டம். இந்த என்கவுண்டர் ரொம்ப ஈஸி. போலீஸ்காரங்க சில பேர் அந்த என்கவுண்டர் பண்ணிவிட்டு அதை பெரிய ஹீரோயிசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் கிடையாது, திருப்பி அடிக்க மாட்டான் அவன். ஏன்னா அவன் பணத்துக்காக வாழ்கிறான். அந்த படத்துக்காக வாழ்கிறவன் வாழணுன்னு தான் நினைப்பான், சாவணுன்னு நினைக்க மாட்டான். அவங்க வாழ்கிறது பிரின்சிபல், கொள்கை. கொள்கைக்காக வாழ்கிறவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து செத்தாலும் பரவாயில்ல கொள்கை நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறவங்க. அப்போது அந்த மாதிரி இப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இப்போ இதை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார்னு எனக்கு என்ன இருக்குது? எந்த மாதிரி விஷயங்கள் மாமூலெலாம் இப்போ கிடையாது. 2வது இந்த மாதிரி மிரட்டுறதுலாம் அவரெல்லாம் கண்ட்ரோல் ஈஸியாக பண்ணிடுவார். இல்லை மாமூல் கிடையாது. இல்லை மாமூல் இப்போவும் இன்றைக்கும் ஒரு அம்மா 1 லட்ச ரூபா மாமூல் வாங்கி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. இது போலீஸை சொல்கிறீங்களோ? இல்லை, இந்து அறநிலைத்துறையில் ஒரு அதிகாரி. அதாவது அதிகாரி நான் வந்து ரவுடிஸை சொன்னேன். ரவுடிசம் ஓகே, மாமூல்ன்றது இல்லைன்றது நம்ம வந்து ஒழிக்கவே முடியாது சார். ரொம்ப பாசிபிலிட்டியே கிடையாது. இல்லை, அது நீங்கள் 10 ரூபா வாங்குறாங்க டாஸ்மாக்லன்னு இவரே பாட்டு பண்ணார். இன்னைக்கு கேட்டால் 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் படிச்சுன்னு அது இன்னும் கட்டுப்பாட்டுக்கு வரலையோ? ஒன்றும் வரல, அதெல்லாம் வரவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு 90 டாஸ்மாக் கடைகளுக்கு இன்சார்ஜ் உள்ள ஒரு மேனேஜர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் சொல்கிறார். இது வந்து அந்த டாஸ்மாகில் வேலை செய்கிற ஒரு நபர் எனக்கு சொன்ன விஷயம். நீங்களாம் காசு வாங்கக்கூடாது, அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க சொல்லிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லி பேசுனா அவங்க திரும்பி சொல்கிறாங்களாம். அப்போ எல்லா செலவும் நீங்கள் ஏற்றுங்க, மாதம் இவருக்கு அவ்வளோ கொடுக்காத, இவருக்கு அவ்வளோ கொடுன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் நிறுத்துங்க. அட்டைப்பெட்டி தூக்கிட்டு வந்து இறக்குறாங்கல்ல இல்லை லோடு, அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க, வாடகை கொடுங்க, கரண்ட் பில் கட்டுங்க. எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் காசு வாங்குறதை நிறுத்தினா நாங்கள் எப்படி நிறுத்த முடியும்? திருப்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? சரி, 60 வருஷமாக இருக்கிற ப்ராக்டிஸை வந்து அபாலிஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் நீங்கள் விடலாமேன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், 1 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம், பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒழிக்க முடியுமான்றது நீங்கள் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வரல. இவருக்கு மேலே இன்னொரு குற்றச்சாட்டு எனக்கு இருக்குது. அதுதான் மெயின் குற்றச்சாட்டு. இவர் வந்து லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாரு. ஆனால் விஜயபாஸ்கர் அடுத்து அந்த கேள்விக்கு தான் நான் வந்தேன், வரணும்னு இருந்தேன். நான் வந்துட்டேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அப்புறம் வந்து இவர் அவர் பேர் வீரமணி தானே சார்? அவர் பேர் வீரமணி. அவர் 3 பேர் இருக்காங்க. இதில் 2 பேர் அவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. டிவிஎஸ்சியில் கேஸ் இருக்குது. 2 பேருக்கும் இந்த கவர்னர் இன்னும் கன்சென்ட் கொடுக்கல.
இப்போ கன்சென்ட் அவர் கொடுத்துருவாரு. டிவிஎஸ்சி என்ன பண்ணும்போது 2 பேர் ஒன்று பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு போகும், ஒன்று டிவிஎஸ்சி வரும், ஸ்டேட் லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் வரும். இதை அவர் எப்படி ஒரு கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு, இது எனக்கு ஒரு நெருடலை ஏற்படுது. அதுதான் சொல்கிறேன், தூய சக்தின்னு சொல்லும் விஜய் அவர்கள் நாங்கள் கூட மாற்றம் ஓகே, திமுகவும் ஊழல் வழக்கு மாற்றாங்க வராங்க, ஏடிஎம்கேலையும் ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க, சரி மாற்று தான் விஜய் அவர்கள் போது இவர் திரும்பி அதே அதுதான் அது ஒரு நெருடல் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கெல்லாம் இருக்கு, ஊழல் குட்கா இது பண்ண வழக்கு இருக்கு, நிறைய இருக்கு. மருத்துவமனை சில சம்பந்தப்பட்ட ஒரே குடும்பத்துல கான்ட்ராக்ட் எடுத்த ஊழல் வழக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லை, அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கு இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாலும் பாஸ்கர் அவரும் அந்த வேலை வாங்கி தர இருக்கு. ரெண்டாவது அதுக்கு முன்னோடியாக செங்கோட்டையன் அவர்கள் அவர் முத கட்சியில சேர்த்தாரு, அதுவே கேள்விக்கு உட்பட்டப்பட்டது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தண்டிக்கப்பட்டார் ஊழல் வழக்குல 2000 அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் 2001 ஆட்சிக்கு வந்தோட தான் அதை ரீவொர்க் பண்ணாங்க. ஆமா ரீவொர்க் பண்ணாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது வாச்சாத்தின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இருக்குது செங்கோட்டையன் அவருக்கு மேலே. இன்னைக்கு இருக்கிற அவர் சிவி சண்முகம் அப்போ அடித்து தூக்குனா என்ன அப்படின்னு பேசுனதாக பேசும் பொருளாக்கப்பட்ட விஷயம் அதெல்லாம். அப்போ அவரை தான் அமைச்சர். அப்போ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் அவரையே அவர் சேர்த்துக்கிட்டாரு. அப்போ விஜயபாஸ்கர் இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க பாதி பேரை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ ஏடிஎம்கே நீ கட்சி ஒன்றுமே இல்லை, 0 நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ 6 பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க. எம்எல்ஏ மட்டும் 6 பேர் போயிருக்காங்க. எம்எல்ஏ 6 பேர். இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களே போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்களாம் தோத்தவங்க. ஜெயிச்சவங்களும் போயிருக்காங்க, ஜெயிச்சவங்களே 6 பேர் போயிட்டாங்களே. ஆமா, எம்எல்ஏ 6 பேர் போயிட்டாங்க. தோற்றவர்களும் அங்கே போயிருக்காங்க. தோற்றவர்கள எக்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை மாற்றுன்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ திரும்பி நீங்கள் அவங்களெல்லாம் சேர்க்கும் போது எப்படி நீங்கள் மாற்றம் தர முடியும்? அந்த கொஸ்டின் இருக்கு. ஆமாம், அந்த கொஸ்டின் பக்காவாக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, அவங்க 3 பேருக்கு கன்சென்ட் கொடுத்துட்டாரு. யாருக்கும், நம்ம நேருவுக்கு கொடுத்துட்டாரு, இவர் உடனே லெட்டர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கொடுத்துட்டாரு. நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை மரியாதை இல்லாமல் பேசினதாக யார் இந்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன். எப்போ? இன்னைக்கு மத்தியானம் அரெஸ்ட். எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம். எதுக்காக? இவர் ஒருமையில் முதல்வரை தரைக்குறைவாக பேசியதாக வழக்கு. அவருக்கு முன்ஜாமீன் ரத்து ஆயிடுச்சு. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகும்போது அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேசக்கூடாது இல்லை, பேசலாம், பேசக்கூடாதுன்னு இல்லை, ஒருமையில பேசக்கூடாது. முதல்வர் யாரா இருந்தாலும் முதல்வர் யாரையும் பேசக்கூடாது. ஆமா, என்னுடைய இதே திமுக ஆட்சியில் சிவி சண்முகம் இதை விட மோசமா ஒருமையில பேசினாரு. அவர் மேல வழக்கு பதிவு பண்ணல, கோர்ட்ல போட்டாங்க. கோர்ட்ல மன்னிப்பு கேட்டார். ரொம்ப மோசமா பேசியிருந்தேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர்ன்ற அந்த பதவிக்கு அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், நம்ம அந்த மரியாதையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இத்தனை கோடி மக்கள் போட்டு ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரையுமே ஒருமையில பேசக்கூடாது. கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் அதானே சொல்லுது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஹானர் இருக்குல்ல, பேசக்கூடாது. விமர்சனங்களை சொல்லணும், அதோடு விட்டுக்கணும். தவிர இப்போ நம்ம பேண்ற மாதிரி விமர்சனங்களை சொல்ல வேண்டியதானே. கண்டிப்பா. இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சேர்த்துட்டு எப்படி இவர் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பார் அப்படின்னு நீங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளே வந்தீங்க இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் விஜயபாஸ்கர் மேலே என்ன மாதிரியான வழக்குகள் இருக்குன்னு தெரியும். இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ பிஜேபியோட பேட்டர்ன் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லை, மும்பையில் ஆட்சி அமைக்க முடியாத நேரத்தில் அவர் நான் என்ன செய்வார்னு நான் என்ன நினச்சேன்னா, இவர் என்ன செஞ்சுருக்குன்னு நினச்சேன்னா, என்னால் முடியல, நான் விட்டுறேன். இதுதான் நானும் சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்ல வரதான் சொல்லுங்க, விட்டுறேன் நான் அப்படின்னு சொன்னால் அவர் மக்கள்கிட்ட போனால் 234 சீட்டையும் ஜெயிச்சிருப்பார் கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு அந்த தைரியம் வரல. அந்த கூட உள்ளவங்க பயமுடுத்திட்டாங்க. இல்லை, தைரியம் அவருக்கு வரணும். வராதது அவரை சந்தேகப்படி வைக்குது. அப்போ அது தைரியம் வரணும். நான் வந்தது கரெக்டான வழியில் தான் வந்திருக்கேன், இப்போ மறுபடியும் போனால் மக்கள் என்னை ஜெயிக்க வச்சுருவாங்கிற தைரியம் அவருக்கு வரணும். வந்தால் அவர் பெரிய ஆளாக இருந்திருப்பார். அதாவது நம்ம காமராஜருக்கெல்லாம் இப்படி பார்த்துருக்கலாம், அவரை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கணும். அந்த மாதிரி அவர் பேர் மறந்து போச்சு, யார், நம்ம விபி சிங். அவர் ஒரு வாட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தூக்கி போட்டார். அவர் 2வது வாட்டி பிரைம் மினிஸ்டர் கேட்கும்போது நான் வரமாட்டேன்ட்டார். ஆமாம், அவர் அந்த மாதிரி அவருக்கெல்லாம் தைரியம். அவருக்கு இந்த இதை பற்றிலாம் ஒரு என்றதில்லை. அதே நீங்கள் ஏன் விபி சிங் அவ்வளோ தூரம் போனோம்? நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துங்க. முதல் முறை ஜெயிக்கும் போது மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸோட இணைந்து ஆட்சி பண்ணாரு. இந்த 6 மாசத்துல குடைச்சல் ரொம்ப கொடுத்தாங்க, தூக்கி போட்டாரு, திரும்பி நின்றாரு, அடிச்சாரு, 40க்கு மேல ஜெயிச்சாரு, மெஜாரிட்டியோட அதிகமா ஜெயிச்சாரு. கரெக்ட். ஆனாலும் அவர் ஆட்சி பண்ண உடல. இன்னைக்கு பஞ்சாப்ல அந்த கட்சி இருந்தாலும் கூட
ஏதோ ஒரு வழக்கை போட்டு ஈடியை வச்சு போட்டு தூக்கி உள்ள சார் போட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க போலீஸையும் அஃபீஷியல்ஸையும் சொல்லக்கூடாது. போலீஸ் ஆபீசர் கிடையவே இல்ல கிடையாது. இல்ல இதுக்கு எல்லாம் அரசியல்வாதிங்க தான். ஒரு இல்ல, இல்ல. அரசியல்வாதி காரணம் இன்னொரு அரசியல்வாதி தான். அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீதிமன்றங்கள். நான் சீஃப் ஜஸ்டிஸ்க்கே லெட்டர் எழுதியிருக்கேன். இவ்வளவுக்கும் காரணம் நீதிமன்றம் தான். எங்கேயுமே கொஸ்டின் கேட்க முடியாத இடம் நீங்க மட்டும்தானே நான் எழுதியிருக்கேன். உங்களை மட்டும்தான் கொஸ்டினே கேட்க முடியாது. ஆர்டிஐல நீ எங்க கேட்டாலும் பயந்து கொடுத்துருவான். நான் ஆர்டிஐல பல கொஸ்டின் கேட்பேன் எங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு. இது இன்ஃபர்மேஷன் இல்லம்பாங்க. நான் சொன்னேன் இந்த தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கேன். நான் ரைட்டிங்ல எழுதியிருக்கேன். வேற யாருக்கும் இந்த தைரியம் கிடையாது. நீங்க நீதிமன்றங்கள் ஒழுங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாருமே நல்லாயிருவான், பயப்படுவான். இவன் என்ன செய்யறான், அங்க போய் சரி பண்ணலாம்னு நினைக்கிறான். சரி பண்ணவும் முடியுது, சரி பண்ணவும் முடியுது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நீதி தானே அங்கே உட்காந்துட்டு இருக்கு. ரெண்டு நீதி வச்சுருக்காங்கல்ல, ஒன்று இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்கு, இன்னொன்று நான் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்கு. ரெண்டு நீதி. அந்த ரெண்டு நீதினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சீஃப் மினிஸ்டர் ஒரு தப்பு செஞ்சால் அதை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் நீதிமன்றங்கள் பார்க்குது. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அதுதான் பார்க்குது. நான் நீதிமன்றத்துக்கு நான் ஒரு லெட்டர் எழுதினேன். நானே உங்கள் விக்டிம்னு எழுதியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹைகோர்ட்டுடைய விக்டிம் நான் எழுதியிருக்கேன். அப்போ நீதிமன்றங்களுடைய தவறுகள்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. நீதிமன்றங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற பவர்ஸு வானளாவிய அதிகாரம். நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஒரு பிரசிடெண்ட் வீட்டுக்கு சிபிஐ போகலாம், கேட்காமே போகலாம். ஒரு சிஎம்மா இங்கேருந்து விமானத்தில் ஏறி பெங்களூரில் இறங்குறவங்க அடுத்து அவங்க அக்யூஸ்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. அந்த அளவுக்கான அதிகாரம். ஆனால் நீங்கள் இவர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. யார் எந்த ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுக்கும் போக முடியாது, எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வீட்டுக்கும் போக முடியாது. ஒரு வீட்டில் ஷர்மா வீட்டில் பணம் எடுத்தாங்களே, என்ன ஆச்சு இப்போ? ஒன்றுமே இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் எவ்வளோ பணம், கட்டாக பணம். 500 ரூபா விஏஓ லஞ்சம் வாங்கினா நேரம் உள்ளே பண்ணி எண்ணிட்டு இருப்பான் 3 வருஷம். இன்னும் அவரை வச்சு தாளாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷர்மா விஷயத்தில் தாளாட்டிகிட்டே இருக்காங்க. இதுதான் காரணமாக இருக்கும் சார். அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரு, எப்படியாவது அதை காப்பாற்றினா தான் பார்ப்பாங்க. கூடிய வரைக்கும் அவர் ஏதோ ஒரு பெட்டிஷன் போடுறாரு, அதை இவங்க ஏற்றுக்குருவாங்க. சார் அவர் வந்து கொடுத்துட்டாரு. அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸு கொடுத்துட்டாங்க. இது அவர் வீட்டில் இருந்தால் நாங்கள் எடுத்தோம், பணம் எரிஞ்சதை கண்ணாடி பார்த்தோம், வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. அவர் அதை ஒத்துக்கிட்டார். சரி, எரிஞ்சது என் இடம் தான்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் நான் வைக்கலைங்கிறாரு. அவர் வீட்டுக்கு யாரும் போக முடியுமா? எரிஞ்சது அவர் இடம் தான், அதை அவர் மாற்ற முடியல. எரிஞ்சது என் இடம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ரூமில் வந்து நான் போகலை, வேறு யாரோ போய் வச்சுட்டாங்க. உங்கள் வீடா என் வீடா? உங்கள் வீடு என் வீட்டுக்கே வர முடியாது. அதுவும் மொத்தம் பணத்தை தூக்கி அங்கே வைப்பானா? அவ்வளோ பணத்தை கட்டுக்கட்டாக பணம், கோடி கணக்கிலையாம், பல கோடியாம். சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது, ஒன்றும் பண்ணாது. அதில் அரசியல் தலையீடுகள் இருக்கலாம் இல்லையா? அரசியல் தலைகள் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு சார். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நீதிமன்றங்கள் சில விஷயங்களில் எப்படி கண்மூடித்தனமாக கம்முன்னு இருப்பாங்க. அதாவது பிஜேபி அதில் ஒன்றும் பெரிய சப்போர்ட் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலையே, வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அரசியல் தலையில் என்னென்னா, ராகுல் காந்தி கேட்குறாரு, இவரை நீங்கள் தண்டிக்க போகிறீங்க. அந்த ஜார்க்கண்டில் ஒரு ஜட்ஜ் இருந்தார், அவர் வந்து இறையாண்மைக்கு எதிராக ஒன்று பேசிகிட்டு இருந்தார், முஸ்லீம்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டு இருந்தார். அப்புறம் அவரையே நீங்கள் தண்டிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பதில் கொடுத்துருந்தார். யார்? நம்ம அமித்ஷா படுத்து பார்த்துருந்தார். அதாவது அது வந்து அது ஒரு பேச்சு, அதுக்கு பண்ண முடியாது. கரப்ஷன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறார். அவர் ரெண்டாக பிரிக்கிறார். அவர் அப்படி ரெண்டாக பிரிக்கிறாரு. அதன் மாதிரி எதையோ ஒரு தடங்கள் படி இது வேலை, இதை முடிக்கணும். அவங்க பயமே இல்லை, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நம்ம சார்ட்ட நிறையா கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, கேட்போம். இப்போ இருக்கிற ஆட்சியை பற்றி ஆரம்பித்தோம், அடுத்த டாபிக் போனால மீண்டும் சார்ட்ட அதை நோக்கி போவோம். அதான் சார், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 54 நாள் 56 நாளில் என்ன நீங்கள் வந்து அவருக்கு டைம் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒரு 6 மாதம் விடலாம் அப்படின்னு சொல்லி 6 மாதம் அது அவரே கேட்டிருக்காங்க. எதிர்கட்சி ஏற்கனவே சொன்னது தான், 6 மாதம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஆனாலும் சட்டம் ஒழுங்கு என்பது வந்து விரல் நுனியில் வைத்து அன்றாட பிரச்சனைகளே அன்றாடம் கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான துறை. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் கெட்டு போதோ அதனால ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கொலை கொள்ளைன்னு இதை பற்றியே பேசி தான் திமுகவை காலி பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இங்கேயும் அதே நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் சிந்தனை வேறு மாதிரி இருக்கும்ல. நீங்கள் வந்து 2500 ரூபாய் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 4000 ரூபா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தங்கத்துக்கு குழந்தைங்களுக்கு மோதிரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ மக்கள் பெருசாக இது பண்ணல. ஆனால் சட்டம் ஒழுங்குன்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கே அப்படின்றது பரவலான குற்றச்சாட்டாக இருக்குது. இது என்னுடைய குற்றச்சாட்டு கிடையாது, பரவலான குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இதை வந்து விஜய் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தான்
இதெல்லாம் ஒழிக்க முடியுன்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஏன் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்காங்க? இந்த 107 கேண்டிடேட்டில் 106 கேண்டிடேட்டு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு, எக்ஸப்ட் செங்கோட்டையன். யாரும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது யாருக்கும் கிடையாது. கொஞ்சம் இந்த இடத்த படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் வைக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து போலீஸாரை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது போலீஸில் வந்து எல்லாம் ஊறிப்போன ஒரு இடம், அதாவது லஞ்சம் ஊறிப்போன இடம். நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு டிசிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தால் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் லேப்டாப்பை தொலைச்சிட்டேன்னா, சார் எழுதி கொடுத்துட்டு போங்க பார்க்கலாமா, எஃப்ஐஆரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 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 யாராவது ஒரு அமைச்சர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி காண போனால் ஒவ்வொரு சிசிடிவியாக பார்ப்பாங்க. இவங்க மறைமுகமாக இந்த திருடர்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. யார்? இந்த போலீஸ். எப்படி? இந்த லேப்டாப் அவன் தொலைச்சிடுவான், இவங்க பார்க்க மாட்டாங்க, அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்து தான் அடிப்பேன்னு பார்ப்பான். இதை கட்டுப்படுத்தினா அடுத்தது பெரிய இடத்துக்கு அவன் போக மாட்டான், ஒரு குற்றவாளியாக மாற மாட்டான். இது இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய, அது எல்லா போலீஸாரும் அப்படியா இருக்காங்க? சிலர்லாம் உடனடி ஆக்ஷன்லாம் அதெல்லாம் இல்லை. நான் 100% அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, நான் பார்த்த போலீஸ்லாம் நல்லவங்களாம் இருக்காங்க. நீங்கள் பத்திரிகாரன் சொன்னா உங்களை பயந்து பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அட்வொகேட் கூட ரொம்ப இணக்கமாக தானே சார் இருக்கீங்க? போலீஸ் அட்வொகேட் ரொம்பவும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு தானே சார்? இல்லை, அது இல்லை. அதை எதையாவது தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி என்ன சார் யார் போனாலும் பண்ண வேண்டாமா? இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி என்ன செய்ய? கதவு திறந்து வச்சுருக்கணும். அப்படி உள்ள எஸ்பிலாம் இருந்தார். அந்த கரண் சிங்கா காவல் நிலையத்தை பூட்டுறதே இல்லையே. இல்லை, அது இல்லை. கரண் சிங்கா எஸ்பிலாம் இருந்தார். அவர் அப்புறம் டிஜிபியாவது ஐஜிலாம் மாறினார். அப்புறம் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு டிஜிபியை கொண்டு வந்து வச்சாங்களே, அவங்களே செலக்ட் பண்ணாங்களே. பேர் நல்ல பேர் சார். அவர் நார்த் இந்தியாக்காரரு. அவர் பேர் வந்து இப்போ தேர்தல் முடிஞ்சு சொல்கிறீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலுக்கு டிஜிபியை மகேஷ்குமார் இல்லை, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவரெல்லாம் வந்து கதவை திறந்து வச்சிருப்பார், யாருனாலும் உள்ள வாங்கம்பார். நீங்கள் பெர்மிஷன் கேட்டு டிஜிபிகிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு. சங்கர் ஜிவால் சொல்கிறீங்களா? சங்கர் ஜிவால் இல்லை சார், அவர் குள்ளமாக இருப்பார். ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான ஆள் அவர். ஆமாம், அவர் நம்பர். ஆமாம், அவரெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் வந்து அவருக்கெல்லாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம். டேரெக்டாக ரூமுக்கு போய் இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வேலையும் முடிச்சு கையில் கொடுத்துருவார். அந்த மாதிரி இருந்தால் தான் முடியும். அனூப் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா கஷ்டம். இவங்க அதனால் குற்றங்கள், அதுக்கு அவர் ஒரு வழியை கொண்டு வரணும். யார்? இப்போ உள்ள சீஃப் மினிஸ்டர் அதுக்கு ஒரு வழியை கொண்டு வரணும். அந்த திமுகவில் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, இவர் அதுக்கு ஒரு வழியை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு வழி வர மாதிரியே தெரியலையே. இன்னும் அதிமுக ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கிற வழி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மக்களுக்கான சேவைகள் செய்கிற மாதிரி தெரியலையேன்னு மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, அதில் எனக்கு தான் நெருடல் இருக்கே. ஆமாம், அவர் செய்கிற வேலையில் இந்த விஜயபாஸ்கர், அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் சேர்க்கறது எனக்குமே நெருடல் இருக்கேன். ஏன் இதை பண்ணுறாரு? இது அதனால் நமக்கும் பயமாகவும் இருக்கேன். இவங்கெல்லாம் போய் எப்படி திரும்பி தூய்மையான ஆட்சியை கொடுப்பாங்க? முடியாதுல்ல. இவருக்கு அவரை சேர்த்து இவருக்கு தலையெழுத்தும் கிடையாது. ஆமா, இவருக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல அமைச்சர் இருக்காரு, பர்வேசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்படி நினைச்சிக்கலாம் சார். டெல்டா மாவட்டத்தில் அவருக்கு ஒண்ணுமே வரல. ஆமா, இவங்க டெல்டா 8 மாவட்டங்கள்ல அவர் ஜெயிக்கவே இல்லை, ஒரு இடம் கூட ஜெயிக்கல. டெல்டாவும் சேர்ந்து இந்த டெல்டாவில் வந்து இவங்களை பிடிச்சி வைக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இது பழைய எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் அவங்களுடைய ஃபார்முலாவுக்கு இவரும் மாறுறாருங்கிறது நமக்கு தோணுது. அதே ஃபார்முலா தானே இதுவும், அவங்களும் இப்படி தானே பார்ப்பாங்க. அவங்க இந்த ஃபார்முலா தானே, இதே ஃபார்முலா தானே. தேர்தலில் அப்படிதான் மாறும். அதான் பயமாகவும் இருக்கு. அதில் ஒன்று நெருடல் எனக்கு இருக்குது. ஆமாம், அந்த கமிஷனில் கொஞ்சம் பரவாயில்ல, வெளிப்படையாக எல்லாரும் சொல்கிறாங்கல்ல சார். ஸ்கூல் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள்லாம் ஓகே, ஏற்புடையது தான் சார். இப்போ வந்து இந்த வீட்டுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது, டைரெக்டாக கொடுத்துட்றாங்கன்னும் போது அதுக்கு தான் பெரிய காசு வாங்கிட்டு இருந்தாங்கன்றது தகவல். பட் அதெல்லாம் இல்லைன்னா நல்ல விஷயம்தான். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். விஜய் ஆட்சி அவர்களே கண்டிப்பாக பாராட்டணும். முற்றிலும் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்னா டைம் எடுக்கும். பட் அதெல்லாம் ஒழிச்சாருன்னா எல்லாருமே இப்போ சொல்கிற மாதிரி அவர் தான் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு தொடர்ந்து இருப்பார். பட் ஆனால் பொதுமக்கள், கீழே உள்ள மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு தான் அது போய் சேரணும். அங்கே சேரும் போது தான் அவருக்கு ப்ளஸ் இன்னும் அதிகமாகும். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அதே நேரத்தில் இப்போ வந்து அதிமுகலேருந்து அவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க, ஆனால் திமுகலேருந்து யாருமே போகலையே. நம்பி உட்கார்ந்துருக்க. இல்லை, நீங்கள் அரசியல்வாதியை நம்பிடாதீங்க. ஆமாம், திமுக இப்போ வீக் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமாம், திமுக வீக்குன்னு தெரிஞ்சு திமுக விட்டு ஓடிடுவாங்க. தாவேக்கா வீக்குன்னா தாவேக்கா விட்டு ஓடி வந்துடுவாங்க. அதாவது ஒரு கட்சி, பலமுள்ள கட்சி, அவங்கள நிறுத்தி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி
தன்னுடைய கொள்கையே தன்னுடைய கொள்கையெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணி நிறைய பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இவங்களை வச்சவங்க ஒரு நிமிஷத்தில் கட்சி தாவுறாங்களே. ஆமாம், அது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? எவ்வளோ அசிங்கம். அதாவது இவங்களுக்காக, அதாவது 55 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு 10, 7, 8 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்காக ரோட்டில் வந்து லைனில் நின்று வெயிலில் நின்று சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து ஒரு நபர் ஓட்டு சொல்லும் போது இன்னொன்று பார்க்கணுமா நீங்கள்? தன்வினை தன்னை சுடாதா? எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணார் அவர் பழனிசாமி. எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணார் யாருக்கு? நம்ம சசிகலாவுக்கு. ஆமாம், சசிகலா உள்ளே போகும்போது எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு போச்சு. கண்டிப்பாக. ஆனால் எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு துரோகத்தை இன்னொரு துரோகம் தான் செய்யும். பற்றியெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அதை 4 வருஷம் உள்ளே போனாலும் பரவாயில்ல, இவங்க இருக்கட்டும், கட்சி இருக்கட்டும். அந்த அம்மா அதுக்கு ஒத்து போயிருந்தாங்கன்னா சிஎம் ஆயிருப்பாங்க, ஜெயிலுக்கும் போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சொன்னீங்க. ஆமாம் இல்லையா? கரெக்ட், நடந்திருக்கும். அது ஒரு தியாகி தான் இந்த விஷயத்தில். ஆமாம், அவருடைய பழைய விஷயங்கள்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த விஷயத்தில் அவங்க தியாகி தான். ஏதோ பண்ணிச்சு அன்னைக்கு இவர் என்னெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன அவர் தேர்ந்தெடுக்கலன்னு அவங்களே தூக்கி வெளியில் போட்டாங்களே. இதுதான் கட்சி. அந்த அம்மா அவர் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணது தான் இன்னைக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவருக்கு இது மாதிரி முடியும்னு நான் நினச்சேன். இல்லை, எல்லாருக்குமே அது பரவலாக பேசப்பட்டது தான். ஏன்னா இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்டெபனாக நின்ட்டாரு. அம்மையாரை விடவா இவருக்கு வந்து கோபம். 89ல் 2 கட்சியாக பிரியும் போது அம்மையார் அவர்களே வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்த வீரப்பனை கூட சேர்த்துக்கிட்டாங்க, திருநாவுக்கரசை கூட சேர்த்துக்கிட்டாங்க, எஸ்டிஎஸ் கூட சேர்த்துக்கிட்டாங்க, கடுமையாக எதிர்த்த பன்ருட்டியாரை கூட சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப மோசமாக அவர் விமர்சனம் பண்ணுறது வந்து நம்ம பிஹெச் பாண்டியன். ஆமாம், அவரெல்லாம் கூட சேர்த்து இல்லை அவர் ரொம்ப கேவலமாக பண்ணார். நானே நின்று அந்த கூட்டத்தில் இப்படி இல்லாமல் பேசுவாரான்னு. அதை விடவா இவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. இவர் வந்து சசிகலா அவர்களையும் டிடிவியும் திரும்பி கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருந்தாருன்னா இந்த அதிமுக இன்னும் பலமாக இருந்திருக்கும். இல்லை எப்படின்னா சார், சசிகலா மேடம் எப்படின்னா எதையாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை யாருக்கு முன்னாடியாவது காமிக்கணும். ஒரு அரசியல்வாதி தொண்டரோ நிர்வாகிகளோ அதை காமிக்கிற ஆள் யாருன்னு பார்ப்பாங்க. ஒன்று ஜெயலலிதா, இவங்கள்ட்ட காமிச்சா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். ஒன்று அது கரிஸ்மாஸ்டிக் ஃபிகரும்பாங்க, ரைட்டு. அவங்க இல்லை. அடுத்தது அந்த இடத்துக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு சசிகலா தான். சசிகலாவுக்கு அந்த பவர் உண்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. அது அந்த கரிஸ்மாட்டிக் ஃபிகர் இருந்தால் தான், அந்த பவர் இருந்தால் தான் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிக்க உதவுவாங்க. எடப்பாடிக்கிட்ட போய் அந்த பெர்ஃபார்மன்ஸை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர் எடப்பாடிகிட்ட கிடையாது. சசிகலா வந்து இந்நேரம் நிர்வாகிகள்லாம் அவரை சந்தித்து இந்த பக்கம் போனால் கூட அதிமுக இப்போ காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அடுத்த எலெக்ஷன் நிர்வாகிகள்லாம் அங்கே போய் பண்ண ரொம்ப ஜாஸ்தி. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்னும் குறைஞ்சிரும். கண்டிப்பாக. இல்லை கெட்டிக்கார அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்காரி. ரொம்ப கெட்டிக்காரங்க. இன்னும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே. இவ்வளோ பேர் வெளியில் போக போக சும்மானா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதிமுகலேருந்து இவ்வளோ பேர் தாவேக்கா போகிறதுனால ஒன்றுமே அவங்க பெருசாக பேசுகிற மாதிரி தெரியும். இவங்கள்ட்ட வந்தால் தானே அவங்க முடியும். அவங்க எல்லாம் இவங்களை நம்பி வரணுமே. அரசியல்வாதி இன்னைக்கு யார்கிட்ட லாபம் தானே பார்ப்பாங்க. ஏன்னா தமிழகத்தில் வந்து திமுகவை விட அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக இல்லையா? அப்படியா? ஆமாம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. திமுக வந்து 25, 27 வருஷம் தான் ஆண்டவங்க அவங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு 12 வருஷம், இந்த அம்மா ஒரு 15, 16, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், 20 ஆண்டிருக்காங்க. ஏன்னா அதிமுக பெரிய கேப் இருக்கு. எம்ஜிஆருடைய கேப் பெரிய கேப்பில் 11, இந்த அம்மா தொடர்ந்து 5 வருஷம் வந்துருச்சு, 10 வருஷம் வந்துருச்சு. அதான் 10 அதுக்கு 2001 5 2 அது ஒரு 10 வருஷம். கரெக்ட். இந்த அம்மா வந்து 91 31 வருஷம் வருமோ? 91 96 ஒரு 5, 2001 2006 ஒரு 5, 10, அப்புறம் 11 21 ஒரு 10, 20. எம்ஜிஆர் ஒரு 11 32 வருஷம். இவங்க வந்து 25 27 வருஷம் அதிகமாக ஆண்டவங்க தான். அப்படி இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து சில்லா உடைக்கப்படும் போது தமிழகத்துக்கு இது வந்து சரியா இருக்குமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு இதை வந்து? இல்லை, எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் வரும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அழிக்கிறது கரெக்டா இல்லை. இதுக்கப்புறம் கூட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் கூட அவர் சும்மா இருக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு வகையில் தோணுது. அவர் பேச்சில் நான் கண்டுபிடிச்சா அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அது எப்போ துளிர் விட்டு போச்சு, அது எப்போ வெளியே வரும்னு தெரியல. வந்துடலாமே, நம்மளும் தான் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அவருடைய ஆசையெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் திரும்பி அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை யாரு கூடயாவது உட்காந்து செய்யலாம்? அது பண்ண மாட்டார். பண்ணா ரஜினிகாந்த் அப்படி பண்ண மாட்டார். தனியாக தான் நிற்பார் அவர். அதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த டைமில் அவர் ஆரம்பிக்கும் போது அந்த கட்டுக்கோப்பான கூட்டங்கள் வேகமாக வந்துச்சு, எல்லாத்தையுமே ரெடி பண்ணார். அப்புறம் வேணான்னு அந்த டீம் அப்படியே எனர்ஜி இறங்கிட்டு பாதி பேர் தாவக்கா போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஐடென்டிட்டிக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த இப்போ எங்கேயாவது நீ ஒரு இடத்துக்கு போனால் நீ யாருன்னு கேட்டால் அவன் பேரை சொல்ல மாட்டான்.
நான் வந்து இந்த கட்சிக்காரன் தான் சொல்லுவான். அந்த ஐடென்டிட்டி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வெயிட் திமுக ஒரு 100 பேர் இருக்கான நாட்டில் திமுக 5 பேர் எடுத்தாச்சு, அண்ணா திமுக 5 பேர் எடுத்துருவாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 10 பேர் எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 75 பேரும் நமக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வேணுமேன்னு பார்ப்பான். அதுக்கு எவன் கட்சி ஆரம்பிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், அதில் போய் சேர்ந்துருவான். அவங்களுக்கு ஐடென்டிட்டி வேணுமே இந்த நாட்டில், எல்லாத்தையுமே அதை தானே பண்ணுவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நீங்கள் யாருன்னா, சார் நான் தாவேக்காலேருந்து வரேன், நீங்கள் யார், நான் திமுகலேருந்து வரேன், இப்படி தானே அவங்க சொல்லுவாங்க. அவன் பேரை, அவன் ஸ்ட்ரீட்டு, நான் படிச்சிருக்கேன், இங்கே இருக்கேன், அதை சொல்ல மாட்டான். அந்த ஐடென்டிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக 21 வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நான் அவருக்கு ஒரு பூஸ்ட் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஆமாம், இவர் வந்துடுவார், நல்லது செய்வார்னாங்க. பத்திரிகைகளும் தூக்கி எழுதுனாங்க. எல்லாத்துக்கும் காரணமே பத்திரிகையாரன் தானே சார்? பத்திரிகைகள் அவர் தூக்கி எழுதுனாங்க. விஜய் வராருனாலும் அவருக்கும் இந்த மீடியாவும் பத்திரிகை நல்லா பண்ணாங்க. மோடி அவர்கள் முத வர்றதுக்கும் மீடியா தான் காரணம் உங்களுக்கு. அதனால் அந்த மீடியா சப்போர்ட்டில் வந்துருவாங்க அன்றைக்கி. அப்புறம் நாளைக்கு மீடியாக்காரனை தான் திட்டுவாங்க. இல்லை, மோடி அவர்கள் வர்றதுக்கு காரணம் இருந்தாலும் அவர் அங்கேயும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. இல்லை சார், மாற்றன்றதை விட ப்ரொமோட் பண்ணுது. கரெக்ட். த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எந்த டிவி சேனலை நீங்கள் திறந்தாலும் மோடி தான். ஆமாம், அந்த ஒரு அதுதானே சார் கொண்டு போய் வீட்டில் சேர்க்குது. உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் சேர்க்குறது யார் சார்? இல்லை, அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர முடியாது. எதையாவது அவர்கிட்ட இருந்தால் தான் அவர் வருவார். நீங்கள் இல்லை, அன்றைக்கி 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டுச்சு, விரக்தியில் இருந்தாங்க. புதுசாக ஒருத்தர் வரணும்னு விரும்பினாங்க. எப்படி விஜய் விரும்பினாங்களோ அந்த மாதிரி விரும்பினாங்க. அதை வந்து மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்போஸில் அவர் இல்லை, அதை வந்து அவர் தொடர்ந்து அதில் நிற்க முடியாது. அவர் நிற்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு அவரை, அப்படி தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளையும் நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணி விடலாம், அதுக்கப்புறம் அவங்களா தான் போகணும். பிடிச்சிருக்குன்றதை விட இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை? அவங்க இது வரைக்கும் அது ஜெயிச்ச இடம் குறையுது, திரும்பி 2வது எலெக்ஷனில் குறையுது, 3வது எலெக்ஷனில் இன்னும் குறைஞ்சி. இல்லை, அது கரெக்டு. அதான் முதல்ல நின்னது அதை இருக்கிறதுன்றதை தாண்டி பிடிக்காம போயிடுச்சோன்றது தானே குறை. அது இதுக்கப்புறம் இறங்கு முகம் வரும்ல, ஏறுமுகம் வந்துருச்சு. இறங்கு முகம் வரது ஒரு செகண்ட் எலெக்ஷனில் நல்லா ஆகிட்டார் அவர். 3rd எலெக்ஷனில் கீழே போகிறாரு. ஆமாம், 3rd எலெக்ஷன் ரொம்ப டல் ஆகிட்டார். அவர் பேச்சே சரியில்லையே, நடந்து போகிறதே சரியில்லாமல் போச்சு. அந்த மாதிரி இருந்தார். சரி, அதே நேரத்தில் இப்போ தமிழகத்தில் வந்து 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள், ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் இருந்தது. இப்போ ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் இனி வரும் காலங்களில் திமுக, அதிமுக, தவேக இவங்களுடைய எதிர்காலம் தமிழகத்தில் எப்படி இருக்கும்? இதில் யாருக்கு நல்லா இருக்கும்? இல்லை தவேக தான் அடித்து ஆடுமா? திமுக வந்து ஒரு நிர்வாகிகளும் மற்றபடி தொண்டர்களோட நிர்வாகிகள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியின் அமைப்புன்னு சொன்னால் அது திமுகவை தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எடுக்க முடியும். அந்த கட்சியை நீங்கள் செதற விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிர்வாகிகள் ரொம்ப அதிகமான இடம், ஒரு கட்டுக்கோப்பு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் அது மிஸ்டர் கருணாநிதி இருக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போனார். அண்ணா எது நம்ம காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், காங்கிரஸில் வந்து நிர்வாகிகள்லாம் கம்மி, ஒன்றும் பெரிய நிர்வாகிகள் பண்ண வட்டம் மாவட்டம்லாம் வரல. அவர் மிஸ்டர் கருணாநிதி வந்து அவர் என்ன பண்ணார்னா, எல்லாரும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, வட்டம் மாவட்டம் எங்கிட்ட வந்து நீ பணத்தை கேட்காத, அங்கங்கே பார்த்துக்க இந்த அப்படின்னு ஒவ்வொரு நிறைய நிர்வாகிகளை கொண்டு வந்தது திமுகவில் மிஸ்டர் கருணாநிதி தான். அவர் தான் இது எல்லாமே அவர் கொண்டு வந்தார். அவரை வழி பின்தொடர்ந்தது தான் எம்ஜிஆர். ஆமாம், அதை தொடர்ந்தது ஜெயலலிதா. அதை இது வரைக்கும் வருது. தாவேக்காவும் அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்கு. ஆனால் திமுகவுடைய பிம்பம் நீங்கள் அழிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா திமுகவை நான் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு ஃபிகர் இல்லை, அந்த அட்ராக்டிவ் ஒரு ஃபிகர் ஒன்று வேணும், அது இல்லை. அது யார் வரப்போறான்னு தெரியல. அது அட்ராக்டிவ் ஃபிகர் இருந்தால் நீங்கள் அதிமுக வேற லெவல். அது சசிகலா அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க. சசிகலாவும் சொல்லலாம், டிடிவி தினகரன் கூட சொல்லலாம். அவரும் ஒரு மாஸ் லீடர் மாதிரி தான் வந்தார். இல்லை, சசிகலாட்ட கொஞ்சம் பேச்சில் முரண்பாடு இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். ரொம்ப எச்சரிக்கையாக பேசும். ஜெயலலிதா மாதிரி எச்சரிக்கையாக பேசும். ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஆளை ரொம்ப புகழ்வார், ரொம்ப கீழே இறக்கியும் பேசுவார். அடுத்த நாள் அவங்களோடய சேர்வார் அவர். அது இவங்க டிடிவி தினகரன். சசிகலாட்டு நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஜெயலலிதா மாதிரி எச்சரிக்கையாகவே பேசும், கூடிய வரைக்கும் எச்சரிக்கையாக பேசும். எனக்கு தெரிஞ்ச அந்த தகுதி வந்து சசிகலாவுக்கு ரொம்ப உண்டு. பின்னாடி வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால், நிர்வாகிகள் நிறைந்து நம்ம கட்டுப்பான இந்த திமுக தான். அதை சாய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் விஜய் இப்போ வென்றுட்டார், நாளைக்கு அதை வெல்வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய தற்காலிக வெற்றின்னு சொல்லலாம். தற்காலிக வெற்றி. அவர் இன்னும் அந்த பயணத்தை தொடர்ந்து அந்த கிராஸ் இன்னும் பண்ணலை. அந்த கிராஸ் பண்ணணும்.
அது ஒரு 2.5 வருஷம் கழிச்சு தான் அவர் கிராஸ் பண்ணுவார். அந்த 2.5 வருஷத்தில் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். மக்கள் மத்தியில் எப்படி நல்ல எண்ணங்கள் தோணுதா இல்லை அதிருப்தி ஆகுதா, இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? பார்க்கணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் போட்டுனா 15 சொல்லலாம். அப்போ அந்த நியூட்ரலாக இருக்கிறவங்க ஒரு 10%, வெற்றி வாய்ப்பை நெருங்கிக்கிற ஒரு 10%, அது மாறி வந்ததில் தான் இப்போ ஒரு 35% வந்துட்டார். இல்லை அவருக்கு நீங்கள் பெர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ திமுகவோ அண்ணா திமுகவுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அவரை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? முடியாது. அவர் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்காரு, 3 வாட்டி அவர் காமிக்கணும். இப்போ வந்தது மாற்றம். இவர் நம்ம விஜயகாந்துக்கு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறினார். அவர் தன்னை என்ன நினச்சிக்கிட்டாரு, இந்த போட்ட ஓட்டுகள்லாம் தனக்காக போட்ட ஓட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. பட் அப்படி போடலையே யாரும். மாற்றத்துக்கான ஓட்டு. அவர் ஒரு 2-3 வார்த்தைகளை சொன்னார், மக்கள் நம்பினாங்க. கடவுளுடன் கூட்டணி, மக்களோட கூட்டணினாங்க, அதை நம்பினாங்க. ஆனால் அவர் எதிர்மறையாக அவர் தேர்தலே மாறிட்டார், ஏடிஎம்கேல போய் சேர்ந்தார். அவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு போட்டார். அவர் அழிந்தது காரணமும் கூட்டணி தான். கூட்டணி மட்டும் இல்லை, அவர் தன்னை எம்ஜிஆராக பார்த்துக்கிட்டார். அதாவது எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா சார், அது எம்ஜிஆருக்கு உள்ளதவங்க ரசிகர் கிடையாது, தொண்டர் கிடையாது. பக்தன் மாறமாட்டான், ரசிகன் மாறுவான். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ரசிகன் இங்கே இருப்பான், அங்கே போவான், தொண்டர் மாறுவான். எம்ஜிஆருக்கு வந்து போட்டவன் பக்தன், டிவோட்டி. அவன் டிவோட்டி, டெய்டிஸ்ன்னு என்னது, குலதெய்வம் எம்ஜிஆராக நினைக்கிறாரு. அவன் ஒரு நாளும் குலதெய்வத்தை மாற்ற மாட்டான், எம்ஜிஆருக்கு தான் போடுவான். அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அதனால் இவர் அவரை தன்னை மாதிரி நினச்சிக்கிட்டார், விஜயகாந்த் நினச்சிக்கிட்டார். அதனால் என்ன பண்ணார்னா, மக்கள் தூக்கி போட்டாங்க. அவருடைய பேச்சு, அவர் பெர்ஃபார்மன்ஸ், இதில் அசம்பிளியில் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இல்லையே. அங்கே போய் சண்டை போடுறது, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கிற நேரமே ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கொடுக்குற நேரத்தில் போய் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக அங்கே போனால் மக்கள் இருப்பாங்கல்ல. ஆனால் ஜெயலலிதா அந்த விஷயத்துலலாம் நல்லா நடந்துக்கிட்டாங்க. அங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா நடந்துக்கிட்டு அவங்க நல்லா நடந்துக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் இவங்கள போகிறதே டைம் போச்சு. இது பார்லிமெண்ட்லேயும் அதான், எடுத்த உடனே அவர் எந்திப்பாங்க, புரட்சி தலைவி அம்மா அப்படி இப்படின்னு போட்டு முடிச்சுட்டு கீழே உட்காந்துருவாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரியாக போச்சு. எப்போதுமே தலைவர்களை புகழ்வது வந்து அவங்களுடைய இயற்கையான ஒரு விஷயம். இருக்கணும். பட் பிஜேபி அந்த மாதிரி இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. பிஜேபி எங்கள் மோடினே கூப்பிட்றாங்களே, மோடி அவர்கள் சாதாரணமாக தானே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி ராகுல் காந்தியை கூட இங்கே ராகுல் காந்தின்னு அன்னைக்கு இவரே பேசுகிறாரு. அவர் இப்போ புதுசாக இதர் பேருன்னு சார், ஒரு பேர் மாணிக்கதாவூரா, அவர் ராகுல்னு பேசுகிறாரு. நார்மலாக தானே பேசுகிறாரு. அதெல்லாம் அந்த பயம் அதெல்லாம் வந்து அந்த நேஷ்னல் பார்ட்டிக்கிட்ட அது இல்லை. ரீஜனல் பார்ட்டியில் அது வந்து பேரே சொல்ல மாட்டாங்க. பேர் புரட்சி தலைவி, டாக்டர், இது நிரந்தர முதலமைச்சர், அதோடு முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாங்கிற பேரே வராது. அம்மா தான். அது ஒரு வர்ஷிப் மாதிரி போச்சு, ஒரு கடவுள். அவங்கள பேரை சொல்லக்கூடாது. தங்கத்தாரகை அம்மா இதிலே தான் இவங்க ஓயிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசியல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டரு அதை மாதிரி ஒரு ஓரியன்ட் அரசியலாக தான் இது வரைக்கும் இருக்குது. விஜய் ஒன்றும் பெருசாக அவர் இருக்கிற காலத்துலேயும் ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணலை. எப்படி இவ்வளோ அட்ராக்ட் அவருக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மாற்றத்தை தவிர நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பெரிய ஒன்று பெருசாக ஒன்றும் பண்ணலை. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு நல்லவனாகவும் அவர் நடிக்கலை. எதில்? சினிமாக்களில். சிகரெட் குடிக்காமல் அவர் வந்து மது அருந்துவார், சினிமாக்களில் பண்ணுவார். அதை மாதிரி நடிக்காத ஒரு ஆள் ஒரு அட்ராக்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அவர் காதல் மைதினே சொல்கிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் அவர் ஃபோன் பண்ணி, நான் உங்களை பார்க்க வர்றேன்னு சொன்னாங்க. நீங்கள் வர வேண்டாம், இதெல்லாம் சின்ன சந்து, நான் உங்களை பார்க்க வர்றேன், நீங்கள் வர இல்லை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டார். இங்கேருந்து எங்கோ வரைக்கும் பெண்கள் கூட்டம், இவ்வளோ ஒரு கவர்ச்சி பண்ணி வச்சுருக்காரு இவர் அப்படிங்கிறாரு. அவருக்கே புரியல இவர் வந்துக்கிட்டு, நான் உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு நீ அமைச்சரவையில் நான் இடம் தரேன், அதெல்லாம் வேணான்னாரான் அவர். இல்லை நான் தர்றேன் அப்படின்னாரான் அவர். ஆமாம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அமைச்சர்னா என்னன்னே தெரியாது, விட மாட்டாங்கல்ல வாய்ப்பு. அவரே வந்து சொல்கிறாரு, இதை மாதிரி ஸ்டாலினோ இல்லாட்டி நீங்கள் துரைமுருகனோ இல்லாட்டி பெரிய தலைவர்களோ முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னாங்கும்போது மாறதானே. உங்களை ஒரு ஆள் மதிச்சா நீங்கள் என்ன சார் செய்வீங்க? நீங்கள் பெரிய தவறு நீங்கள் சொல்ல முடியாது. மிஸ்டர் காதர் மைதீன் மேலெல்லாம் அவர் ஒரு பெரிய தவறுகளை நீங்கள் சொல்ல முடியாது. உங்களை மதித்து ஒரு ஆள் வர்றாரு, இது வரைக்கும் யாருமே உங்களை மதிக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அவரும் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ இவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போனாங்களே அதிமுகலேருந்து, அதே மாதிரி இவரும் போய் ரிசைன் பண்ணிட்டு திரும்பி நிற்க வச்சு ஜெயிக்க வைங்க அமைச்சராகிருக்கணும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல.
அந்த திமுக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு சார் அப்படியே முஸ்லீம் லீக்குக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பணம்லாம் கிடையாது சார். பெரிய கோடிக்கணக்கு நீங்கள் திமுக மாதிரிலாம் நீங்கள் தாவேக்கா பணமே கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்களா? அதே மாதிரி பணம் கொடுக்காம அவர் ஜெயிக்கட்டுமே தாவேக்கா ஆதரவுல. இல்லை பணம்னா ஒரு எலெக்ஷனுக்கு செலவழிக்கும் பணம் வேணும்ல, அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய இது மானிட்டரி பேக்ரவுண்ட் உள்ள கட்சியெல்லாம். அதுக்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேசுற பேச்சு இருக்குல்ல, திமுக தொண்டனோட உழைப்பு கடுமையான உழைப்பு தானே, உங்களுக்கு தெரியாத ஒன்று. கரெக்ட். அப்படி ஜெயிச்சுட்டு போயிட்டு 50 ஆண்டுகள் வரைக்கும் விஜய் தான் திமுக துடைத்து எறியப்படும்னு திமுக தொண்டன் ஓட்டில் ஜெயிச்சுட்டு நீ சட்டசபையில் பேசும்போது நீங்கள் அதை பேசும்போது அது தப்பு. அது ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதுதான் ஒரு பக்கம் இது வைகோ என்னதெல்லாம் பேசுறாரு இப்போ. வைகோ எப்போதுமே அப்படிதான் சார். நான் ஒரு முஸ்லீம் லீக் அப்படி கிடையாது. வைகோ எப்போதுமே அப்படிதான். ஒரு சீனியர் லாயர் இருந்தார். அவர் நம்ம மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸினுடைய சன் இல்லா. மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸினுடைய சன் இல்லா. வயசு அவர் இறந்து போகும்போது வயசு 81, இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. அவர் நானும் ஃப்ரெண்டு. அவர் ஒரு வாட்டி என் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு தெரியும், மிஸ்டர் வைகோக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த பாஸ்போர்ட், அவர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். பாஸ்போர்ட் கேஸில் 89 இவர் பாஸ்போர்ட் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தார்னு சொன்னோன்னா அதில் வந்து இவர் தான் அப்பீர் ஆகி அவரை காப்பாற்றி விட்டுட்டார். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னாராம். சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்து சிவந்தி ஆயத்தனுக்கும் ராமச்சந்திர ஆயத்தனுக்கும் கேஸாம். சிவந்தி ஆயத்தனோட சேர்ந்துட்டாராம். இவர் தான் அதுக்கு அட்வொகேட்டு. வைகோவுடைய இயல்பான கேரக்டரே அதுதான். அதனால அவரை பற்றி நம்ம பேசுறது டே 1 அவர் என்ன சொன்னார், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன வந்து ஸ்டாலின் முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோன்னார். அதான் சராசரி அரசியல்வாதி சார். சரி. அது அதில் அவர் இன்னொரு வாட்டி தான் செஞ்ச தப்பையும் அவர் சொன்னார். நீங்கள் பார்க்கலையோ, ஜெயலலிதா என்னை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்ட பிறகும் நான் திமுகவோட போயிருக்கணும், அதிமுகவோட போனது தப்புன்னு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார். கண்டிப்பாக அவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். ஆனாலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு நல்ல நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. தாவேக்கா, அதிமுக, திமுகவுடைய எதிர்காலம் பற்றியும், அதே நேரத்தில் இப்போ இருக்கிற முதல்வர் தவறு செய்தாலும் தவறு தான் என்றும் சுட்டி காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க வருகைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.